இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு பார்த்துறோம். ஓகேங்களா, சிபி இருக்கும், எஸ்பி இருக்கும். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னா இப்போ நமக்கு லாபம் கிடைக்கும், நஷ்டம் கிடைக்கணும். அப்போனா அதுக்கான காஸ்ட் ப்ரைஸ், ஓகேங்களா, அது விற்கிற விலை. செல்லிங் ப்ரைஸ் விற்கிற விலை, காஸ்ட் ப்ரைஸ் வாங்கின விலை. ஓகேங்களா, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு 2 வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி 2 வேல்யூ கொடுத்துட்டு லாஸா கெயினான்னு கேட்டாங்கன்னா இந்த 2 வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, வாங்கின விலையிலேருந்து விற்ற விலையை மைனஸ் பண்ணிக்கிட்டு டிவைடட் பை சிபி, காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா, காஸ்ட் ப்ரைஸ் மீன்ஸ் வாங்கின விலை. ஓகேங்களா, இன்ட்டு 100, பர்சன்டேஜ்னாலே 100, அதனால் பர்சன்டேஜ்க்காக 100 போட்டுக்கிறோம். அது எஸ்பி கொஷின் எஸ்பி மீன்ஸ் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸை நம்ம கொஷினில் வேல்யூவாக கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு சிபி என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, செல்லிங் ப்ரைஸை கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை கொஷின்லேயே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து தான் ரிப்பீட்டடாக நமக்கு சம்ஸ் வரும். சிபி கொஷின் வேல்யூ, கொஷினில் வந்து சிபியோட காஸ்ட் ப்ரைஸ் வேல்யூ நமக்கு கொடுத்துருவாங்க, எஸ்பி கேட்பாங்க. அப்படி கேட்டால் எஸ்பி இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு சிபி. இது அப்படியே ஆப்போசிட் ஆகும். ஓகேங்களா, காஸ்ட் ப்ரைஸ்னால் 100 மேலே இருக்கும், செல்லிங் ப்ரைஸ்னால் பர்சன்டேஜ் மேலே இருக்கும். ஓகே, இதுவே 3% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போனா 3% ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ 100ஓட தான் நம்ம பண்ணணும். எல்லாத்தையுமே 100ஓட பண்ணணும். 100ஓட +5 105 டிவைட் பை 100, 100ஓட +10 110 டிவைட் பை 100, 100ஓட 15 ஆட் பண்ணிங்கன்னா 115 டிவைட் பை 100. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் போட்டு இன்ட்டு எக்ஸ், இந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. இது எல்லாம் சேர்ந்தது இவ்வளோ வேல்யூனா எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்பாங்க. அந்த காஸ்ட் ப்ரைஸ்ன்றது தான் இந்த எக்ஸ். ஓகே, அதுவே லாஸ் கேட்டாங்கன்னா லாஸ் கேட்டு 2% கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, 2% கொடுத்துருப்பாங்க. அந்த 2%ம் சேமாக இருக்கும். ஓகேங்களா, இதான் இது மூலயமா நம்ம சம்ஸ் பார்த்தோன்னா இது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே, இப்போ உள்ள நம்மளோட ஃபர்ஸ்ட் சம். மணி பர்ச்சேஸ்டு எ கார் ஃபார் ₹2,50,000 and sold it for ₹3,48,000. What is the percent profit she made on the car? ஓகே, மணி வந்து ஒரு காரை எவ்வளோக்கு வாங்குகிறான்? 2,50,000க்கு வாங்கி எவ்வளோக்கு விற்கிறான்? 3,48,000க்கு விற்கிறான். ஓகே, அப்போ அதை ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, 3,48,000 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 98,000 கிடைக்கும். ஓகே, அந்த 98,000ஓட டிவைடட் பை அதோட காஸ்ட் ப்ரைஸ், வாங்கின விலை, காஸ்ட் ப்ரைஸ் 2,50,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அதை நம்ம கால்குலேஷன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம 5 டேபிள் அடிக்கிறோம். 5 5s are 25, 5 1 is 5, 6 7 8 9 4 5 9s are 45, 49 45 30, 5 5s are 25, 5 6 are 36. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம 5 டேபிள் அடிக்கிறோம். 5 3s are 15, 16 17 18 19, பாக்கி நமக்கு 4 கிடைக்கும். 4 கிடைக்குதா? 5 9s are 45, 45க்கு பாக்கி ரிமைண்டர் 1 பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அப்போனா வந்து 5 டேபிள் அடித்தோன்னா 5 2s are 10. ஓகேங்களா, 39.2 நம்மளோட ஆன்சர். ஃபைண்ட் எஸ்பி வென் சிபி கொடுத்துட்டாங்க. கெயின் 20% கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருக்கேன், கெயின் லாஸ்னாலே 100ஓட ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, கெயின்னா ப்ளஸ், லாஸ்னா மைனஸ். 100 + 20 = 120. 120% டிவைடட் பை 100. ஓகே, 120 டிவைடட் பை 100 இன்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சிபி கொடுத்துருக்காங்க 56.25. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எஸ்பியோட ஃபார்முலா என்ன, பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு சிபி, பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு சிபி. ஓகேங்களா, இதை நம்ம கால்குலேஷன் பண்ணணும். 2 5s are 10, 2 6s are 12. இதை நம்ம 5 டேபிளில் பண்ணலாம். 5 1 is 5, 5 1 is 5 1 6க்கு 1, 5 2s are 10, 10க்கு 12க்கு 2, 5 5s are 25. 5 டேபிள் அடிச்சிட்டோமா, 11.25 இன்ட்டு 6, 6 5s are 30, 6 2s are 12, 1 15க்கு 1, 6 1 6 7, 6 1 6, 67.50. ஓகேங்களா, இந்த கால்குலேஷன்லாம் நீங்களே போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். த ஓனர் ஆஃப் எ செல்ஃபோன் சார்ஜஸ் அஸ் கஸ்டமர் 23% மோர் தென் த காஸ்ட் ப்ரைஸ். வாங்கினதை விட 23% அதிகமாக விற்றுருக்காங்க, அதிகமாக விற்றுருக்காங்க. இஃப் எ கஸ்டமர் பெய்ட் ருபீஸ், அந்த கஸ்டமர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7,011 ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எ செல்ஃபோன். தென் வாட் வாஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த செல்ஃபோன்? அந்த காஸ்ட் ப்ரைஸ், அதோட ஒரிஜினல் ப்ரைஸ்
என்னன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் ப்ரைஸே அவங்க கொடுக்கல, ஓகேவா? 23% லாபம் படி அவங்க 7,011 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் இது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்தோம், சிபி இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை பர்சன்டேஜ். ஆல்ரெடி 100ஓட கெயின் ஆகுது, ஓகேங்களா? இப்போ இந்த 23% கெயின் ஆகுது. அப்போனா ப்ளஸ் 100 + 23% 123 இன்ட்டு 7011, ஓகேங்களா? இது நம்ம டிவிசிபிள் பண்ணோன்னா நமக்கு 5700 கிடைக்கும், ஓகேங்களா? இது எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? 123 டேபிளாக நம்ம இதை அடிக்கிறோம். 120 பண்ணோன்னா 1230. அப்போனா 120 இன்ட்டு நம்ம வந்து ஒரு 60 பண்ணலாம், ஓகேங்களா? 6 1 6 12 6 are 18, 6 2 are 12 1 13 1 6 1 6 7, ஓகேங்களா? அப்போ இதை விட நம்ம கம்மியாக போடணும். ஓகே, இதை விட நமக்கு ஒரு எவ்வளோ கம்மியாக வேணும்? ஓகே, ஒரு 200 கம்மியாக தான் போதும். அப்போனா 58 போடலாம். 8 1 is 8, 8 2 are 16, 8 3 are 24, ஓகேங்களா? 8 2 are 16, 17 18க்கு 1, 8 1 is 8 9, 5 3 are 15க்கு 1, 5 2 are 10 1 11க்கு 1, 5 1 is 5 1 6, 13க்கு 1 10 1 11, ஓகே 7134, ஓகேங்களா? இதை விடையே நம்ம ஒன்று கம்மியாக பண்ணால் தான் நமக்கு கால்குலேட் ஆகும். ஓகே, இதை விட 120 பண்ணோன்னா மைனஸ் பண்ணால் 1, இதை மைனஸ் பண்ணோன்னா 1, இதை மைனஸ் பண்ணால் 7011, ஓகேங்களா? 57 டைம் 223 57 டைம் பண்ணிங்கன்னா, ஓகேங்களா? 57, ஓகேங்களா? 57 இன்ட்டு 100, ஓகேங்களா? 5700 ஆன்சர். If the cost price is 96% of the selling price, what is the profit? ஓகே, என்ன ப்ராஃபிட்னு கேட்குறாங்க. ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, விற்ற விலை என்னென்னா, வாங்கின விலை என்னென்னா 96